வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். உலகநாயகன் கமலஹாசன் அடுத்து எந்த படம் நடிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதனால நிறைய தகவல்கள் வருது. இப்போ லேட்டஸ்ட்டாக வலைப்பேச்சில் நேற்றுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரே நேரத்தில் 2 படத்துலையும் நடிக்க போகிறாரு. கல்கி 2898 ஏடிக்கு 5 நாள் கால் ஷீட் கொடுக்குறாரு மாதம். ஒரு பக்கம் அதுவும் அதோட சேர்த்து அன்பறிவு படமும் சைமல்டேனியஸாக நடக்கும். ஒரே நேரத்தில் நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பேசிக்காக ஒரு காமன் சென்ஸ் இருந்தாலே போதும். அதாவது கல்கி 2898 ஏடி அப்படிங்கிற படம் கமலஹாசன் சுப்ரீம் எஸ்கின் அப்படிங்கிற கேரக்டரில், ப்ரீமியர் எஸ்கினா சுப்ரீம் எஸ்கின்ங்கிற கேரக்டரில் நடிக்கிறாரு. அந்த கேரக்டரை பொறுத்தவரைய அது ப்ராஸ்தட்டிக் மேக்கப் போட்டு நடிக்கிறாரு. ஸோ கிளியர் கட்டாக ப்ராஸ்தட்டிக் மேக்கப் போடணுன்னா ஃபுல்லாக தாடியெல்லாம் ஷேவ் பண்ணிடணும், அது நடிக்கணும். இந்த படம் அன்பறிவு படத்தில் ஃபுல்லாக தாடியோட விக்ரம் படத்தில் இருக்கக்கூடிய அந்த கெட்டப்பில் தான் அவர் நடிக்கிறாரு. ஸோ அந்த இதில் தான் அந்த இதுவே இருந்தது, லுக்கே இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது ரெண்டையும் ஒரே நேரத்தில் நடிக்க முடியாது. நிச்சயமாக ஒரே நேரத்தில் சைமல்டேனியஸாக நடிக்க முடியாது. ஸோ முதல்ல இப்போ கல்கி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா கல்கிக்கு தான் அவர் நடிப்பார். ஸோ ஃபுல்லாக தாடியை எடுத்துட்டு க்ளீன் ஷேவ் பண்ணிவிட்டு அவர் நடிக்க போகிறாரு. அதுக்கப்புறம் தாடி வளர்ந்ததுக்கப்புறம் தான் இந்த படத்தில் நடிக்க முடியும். ஸோ அந்த 2 மாறுபட்ட கெட்டப் இருக்கும் பொழுது, ப்ராஸ்தட்டிக் மேக்கப்புங்கும் பொழுது அப்படி தான் பண்ண முடியும். சைமல்டேனியஸாக நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இது தவறான தகவல். ஸோ எது அப்படிங்கிறது நமக்கு அஃபிஷியலாக விரைவில் தெரிய வரும். நவம்பரில் தான் அன்பறிவு பட ஷூட்டிங் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நடித்து முடித்து தாடி வளர்ந்ததுக்கப்புறம் தான் இவர் நடிப்பார். ஏன்னா ஒரு ஷெட்யூல் முடிச்சிடுவார் அதுக்குள்ளே அப்படிங்கிறாங்க. பார்ப்போம் எப்படிங்கிறத நம்ம அஃபிஷியலாக வந்தால் தான் தெரியும். பட் இது தவறான தகவல். நடிகர் சங்க கட்டடம் அது தொடர்பாக அந்தணன் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. நடிகர் சங்கத்துக்கு கமல் 2 கோடி கொடுத்துருக்காரு, விஜய் 1 கோடி, மற்ற நடிகர்கள்லாம் கொடுத்துருக்காங்க. சிவகார்த்திகேயன் 50 லட்சம், சூர்யா, கார்த்தி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆனால் ரஜினிகாந்த் நான் பணம் தரல, ஏதாவது நிகழ்ச்சி நடத்துனீங்கன்னா நான் கலந்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அவர் 1 பைசா கூட கொடுக்கல. ஸோ இதை அவர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. அவங்கெல்லாம் அவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய பணம் 25 கோடி 30 கோடிக்கு மேலே வெளியில் வேற கடன் வாங்கியிருக்காங்க. இந்த நடிகர்கள்லாம் பணம் கொடுத்துருக்காங்க, தனுஷ் கொடுத்துருக்காரு, எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது ரஜினி ஒத்த பைசா கூட கொடுக்கல அப்படிங்கிறத ஒரு கிரிட்டிசிசமா வச்சிருக்காரு. இதை ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது ரஜினி 1 பைசா கூட கொடுக்க மாட்டாரு அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தோம். அதை தான் அந்த நிலம் இப்போ லேட்டஸ்டாக தன்னுடைய பேட்டியில் அதை வைரல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவருடைய பேட்டியை ரஜினி எதுவுமே கொடுக்க மாட்டார் அப்படின்னு. அது தெரிஞ்சது தானே.